நாட்டுக்கும் இந்த கதைக்கும் சம்பந்தமுள்ள நாடு கதை. ஒரு ஊர்ல ஒரு பாட்டி வடை சுட்டுக்கிட்டு இருக்குன்னா அது இந்த நாகரிகமான காலத்தில் சுகாதாரமாக இருக்கணுன்றதுக்காக அந்த பாட்டி அந்த வடையை ஓப்பனாக வைக்காம முச்சிடாம அதை பிளாஸ்டிக் கவர் போட்டு மூடி வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு எல்லாரும் வர்றாங்க, காசு கொடுக்குறாங்க, வடை வாங்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க. ஒரு காக்கா மட்டும் மரத்தில் இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கு. என்னடா நம்மளுக்கு பசிக்குது, வடை சாப்பிடலாம்னு பார்த்தா வடையை எப்படி எடுக்கிறது, அந்த பாட்டி வேலை மூடி வச்சிருக்கு. என்னடா யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கு. இப்போ எல்லாரும் வர்றாங்க, காசு கொடுக்குறாங்க, வாங்குறாங்க, போகிறாங்க. அப்போ அந்த காக்கா நான் நினைச்சா அப்போ ஏதாவது இந்த பாட்டிக்கு காசு கொடுத்தா நம்மளுக்கு வடை கிடைக்கும்னு நினைச்சான். இப்போ காசு வேணாலும் வேணும்ல அந்த காக்காய்க்கு. இந்த காசையும் போய் ஒரு இடத்துல களவாடுறாங்க. ஆனால் களவாடக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு நாணயமான காக்கா அந்த காக்கா. காசை போய் எடுத்தாலும் களவு, வடை எடுத்தாலும் களவு. இந்த களவு இல்லாமல் எப்படி ரேசி வடையை நம்ம சாப்பிடுவதுன்னு யோசனை பிடிச்சான். இப்போ இந்த பாட்டி விறகு எடுத்து அடுப்பில் வச்சு ஊதிக்கிட்டு எரிச்சிக்கிட்டு இருந்துருக்கு. அப்போ காக்கா பார்த்து அந்த பாட்டியை பார்த்துச்சான். விறகு அடுப்பில் வைக்கிற பார்த்துருக்கு. ஆகா, இப்போ விறகு தேவைப்படுது இந்த பாட்டி. அப்போ ஒரு மரத்துலேருந்து சிப்பியை உடச்சி கொண்டு கொடுப்போம், இந்த பாட்டி அடுப்பில் வைக்கும். அதுக்காக நம்மளுக்கு வடை கொடுக்கலான்னு சொல்லி மரத்துலேருந்து பட்டை குச்சியை ஓடிச்சு கொடுத்து காக்கா பாட்டி முன்னாடி ஓடிச்சான். பாட்டி உடனே எடுத்து அதை அடுப்பில் வச்சிருக்கு. அப்புறம் ஒரு குச்சியை கொண்டு போட்டிருக்கு. முதல்ல கவனிக்காம வச்சிருச்சு. ரெண்டாவது உடனே காக்காவை பார்த்துருக்கு. என்னடா அந்த காக்கா குச்சியை கொண்டு போட்டுருக்கு. மூணாவது ஒரு குச்சியை கொண்டு போட்டுருக்கு. உடனே இந்த பாட்டிக்கு எனக்கு வந்துடுச்சு. ஆகா, இந்த பாட்டிக்கு இந்த காக்காய்க்கு எவ்வளோ அறிவு பாரு, நம்மளுக்காக எவ்வளோ உதவி செய்வாரு. இந்த குச்சியாக கொண்டு போடுறது அடுப்பில் வைக்கிறதுக்கு. அப்போ நம்ம ஏதாவது செய்யணும் இல்லைன்னு சொல்லி வடையை எடுத்து காக்காய் கொடுத்துருக்கு. உடனே அந்த காக்கா அந்த வடையை எடுத்துட்டு போய் மரத்தில் உட்காந்து திக்கிறதுக்காக வாய்கிட்ட கொண்டு வருது. அதனால ஒரு நிறைய எனக்கு வந்து காக்கா காக்கா நீ ரொம்ப அழகா இருக்க, எங்க ஒரு பாட்டு பாடுன்னு கேட்டான். அப்ப இது விவரமான காக்கா இல்லையா, நாணயமான காக்கா இல்லையா. நாணயமா எடுத்து வந்த அந்த நாணயம் இல்லாம வச்சிருமா. உடனே காக்கா கடிச்சான். நரியாரே உனக்கு என்னுடைய பாட்டு வேணுமா, என் கையில் இருக்கிற உனக்கு வடை வேணுமான்னு கேட்டான். இல்லை சீ வடையெல்லாம் எனக்கு வேண்டியில்ல, உன் பாட்டுக்காக வேணுமான்னு கேட்டான். உடனே இந்த காக்கா சொல்லிச்சான், அந்த வடையை காலில் வச்சு மிதிச்சுக்கிட்டு கீழே ஓட்ட விழுகாமல் மிதிச்சுக்கிட்டு கா 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 கான்னு கட்டிது. உடனே இந்த நரிக்கு கோவம் வந்துச்சு, கடுப்பு வந்துருச்சு. வடைக்காக நம்ம வந்தோம், என்னென்னமோ நடக்குது, என்னடான்னு சொல்லிட்டு உடனே காக்காயை வந்துச்சான். போ காக்கா, இதெல்லாம் பாட்டாட்டியை பாடுற, நீ அருமையா பாடுவேன்னு நினைச்சு உடைய பாட சொன்னேன். நீ என்னடானா கா 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 கான்னு பாடுற. இது காக்கான்னு பாடுறதெல்லாம் ஒரு பாட்டா, இதெல்லாம் ஒரு பாட்டா, இதை போய் பாட்டுன்னு பாடுறியா, ஒரு அசிங்கமா இல்லையான்னு கேட்டான். அப்ப அந்த காக்கா சொல்லிச்சான், நரியாரே இது சாதாரண பாட்டு இல்லை, இந்த நாட்டினுடைய தேசிய பாடல் இருந்துச்சான். உடனே நரி கேட்டான், என்ன தேசிய பாடல் அப்படின்னு. அப்படி இல்லை நரியாரே, இந்த நாட்டுக்காக சுதந்திரம் வாங்கி கொடுத்தவர் காந்தி, காமராஜர், கக்கன், கப்பலோட்டிய தமிழன், கட்டபொம்மன், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இவர்கள் அத்தனை பேருடைய பேர்களும் என்னால் சொல்ல முடியல. அதனால அவங்க அத்தனை பேருடைய எழுத்தை மட்டும் எடுத்து என்று பாடுகிறேன். காமராஜர், கக்கன், கப்பலுடைய தமிழன், கட்டபொம்மன். அதனால கான்னு பாடுறேன். அவங்களுடைய எழுத்தை மட்டும் பாடுறதுனால அவங்களுக்கு நான் வணங்கி பாடுறேன்னு சொல்லிட்டேன்.